திரு ஷானவாஸ், எப்படி பார்க்குறீங்க? இல்லாத ஒன்றை அமித்ஷா அவர்கள் சொல்லாத ஒன்றை வைத்து திட்டமிட்டு அவதூறு பரப்பிட்டுருக்கீங்களா, இல்லை இப்படி சொல்கிறது தான் ஃபேஷன் ஆகிருக்கா, அதுதான் உங்கள் அரசியலாக மாறி இருக்கா? இல்லை, புரட்சியாளர் அம்பேத்கர் உடைய கொள்கைக்கு நேர் முரணான நேர் எதிரான ஒரு கட்சி தான் பாஜக. நேர் எதிரான சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். அதை இன்றைக்கி அவங்க ஆட்சியில் உட்கார்ந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொன்றா செயல்படுத்திட்டு வர்றாங்க. அந்த புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கைக்கு நேர் முரணான விஷயங்களை நேரடியாக அவர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்தை நீக்கிவிட்டு ஒரு சனாதன கோட்பாட்டை இந்தியாவின் சட்டமாக மாற்றுவது தான் அவங்களுடைய எண்ணம். ஆனால் அதை நேரடியாக செய்ய முடியலை அவங்களுக்கு. சாதுக்கள் ஒன்று கூடி இந்தியாவின் தலைநகர் இனி வாரணாசி தான், இந்த சனாதன சட்டம்தான் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம்னு டிக்ளேர் பண்ணாங்க. அப்படி கூடுவதற்கும் அப்படி ஒரு தீர்மானத்தை இயற்றுவதற்கும் அனுமதித்தது மோடி அரசு. இன்றைக்கு வரைக்கும் அவங்க மேலே தேசிய பாதுகாப்பு சட்டமோ எந்த சட்டமோ பாயலை. இதையே வேற ஒரு ஆள் செஞ்சுருந்தா, வேறு ஒரு கூட்டம் செஞ்சுருந்தா இந்நேரம் அவங்க எங்கே இருந்திருப்பாங்க? சிறையில் இருந்திருப்பாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை இப்படி அவமதிக்கலாமா அப்படின்னு கேட்டு அவர்களை என்ஐஏ போய் பிடிச்சிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் அந்த சாதுக்கள் பிடிக்கவும் படலை, அவர்கள் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அப்படின்னா என்ன? மோடி ஆட்சி அதை விரும்புகிறது. அதுதான் மோடியினுடைய விருப்பம், அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய விருப்பம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டுட்டு சனாதனத்தை இந்தியாவின் சட்டமாக மாற்றுவது என்பதுதான் அவருடைய இலக்கு. ஆனால் நேரடியாக அதை செய்ய முடியல. ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துக்களை உள்வாங்கி இந்தியாவில் கோடான கோடி மக்கள் அவரை ஒரு மிகப்பெரிய தலைவராக கொண்டாடுகிறார்கள். அப்போ அந்த உணர்வின் மீது கை வைக்க முடியாது. அப்படிங்கிறதுனால நேரடியாக அந்த சட்டத்தை நீக்கக்கூடிய வேலையை செய்யாமல் மறைமுகமாக கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய வேலையை, அதை டிஸ்மேண்டில் செய்யக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, 2019 அவர் பதவி ஏற்கும் போது ரொம்ப சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அரசமைப்பு சட்டத்தை கும்பிட்டுட்டு தான் பதவி ஏற்கிறார். 2024 அந்த காட்சியை நம்ம எல்லாரும் பார்த்தோம். விழுந்து வணங்கி தான் கும்பிடுறாரு. அம்பேத்கருக்கு பெரிய அளவில் சிலை வைக்கிறதுலேருந்து, அவரை அடிக்கடி பேசும்போது உரைகளில் மேற்கோள் காட்டுவதிலிருந்து எல்லா விதத்திலும் நாங்கள் அம்பேத்கரை முன்னிறுத்துறோம். அரசமைப்பு சட்டம் தான் எங்களுக்கான, அரசமைப்பு சட்டம் இல்லைன்னா நான் இன்னைக்கு இங்கே இருக்க முடியாதுன்னு அமித்ஷா பேரவையில் பேசுகிறாரு, நாடாளுமன்றத்தில் மோடியும் பேசியிருக்கிறார். இப்போ என்ன உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்துக்கிட்டே? அதுதான் உலக நாடுகள் பூரா போய் தமிழை மேற்கோள் காட்டுறது, ஐநா சபையில் தமிழை மேற்கோள் காட்டுறது, திருக்குறளை சொல்கிறதுன்னு வாய் வார்த்தையால் சொல்லிட்டு ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில் இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் மட்டும் அதிக நிதியை கொடுத்துட்டு தமிழை புறக்கணிக்கிறார்கள் அல்லவா? அதுபோலத்தான் உலகம் பூரா போய் அம்பேத்கர்னு சொல்கிறது, அம்பேத்கருக்கு நினைவாக சில அடையாளங்களை எழுப்புவது, இதுதான் அம்பேத்கருக்கு சேர மரியாதை அப்படின்னு சொல்லி அத்தோடு நிறுத்தி கொள்வது. அப்புறம் பட்டியலின பழங்குடியின மக்களிலிருந்து ஒரு சிலரை பிடிச்சிட்டு போய் உச்ச பதவியில் வச்சு நாங்கள் சமூக நீதியை கொடுத்துட்டோம்னு சொல்லி பசப்புவது, இதெல்லாம் செஞ்சுட்டு அம்பேத்கரியத்துக்கு எதிராக இருக்கிறார்கள். நான் அதனால தான் சொன்னேன், இப்போ குடியுரிமை திருத்த சட்டத்தை மதத்தின் அடிப்படையில் கொண்டு வருகிறார்கள். இது அம்பேத்கருக்கு உடன்பாடானதா? இன்னைக்கு நீதித்துறையில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஒடுக்குமுறை நிகழுது. நீதிபதிகளே கருத்துக்களை சொல்கிறாங்க. நான் கடவுள்கிட்ட கேட்டு தீர்ப்பு சொன்னேன் என்று சொல்லக்கூடிய நிலை வந்திருக்கு. இதெல்லாம் அம்பேத்கருக்கு உடன்பாடானதா? நாடு எங்கே போயிட்டு இருக்குது? தேர்தல் ஜனநாயகம் மிகப்பெரிய கேலி கூத்தா போயிட்டு இருக்குது. தேர்தல் முறைகேடு தொடர்பாக புகார்கள் போனால் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. எவ்வளவு இன்ஸ்டிடியூஷன் கரப்டாக இருக்கு பாருங்க. அதே மாதிரி ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்கள் அனைத்தும் அரசியல் பழிவாங்கலுக்காக பயன்படுத்தப்படுது. மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுது. ஒரு குறிப்பிட்ட மொழியை தூக்கி பிடிச்சி மற்ற மொழிகள் புறக்கணிக்கப்படுது. எத்தனை விஷயங்கள். இதெல்லாம் அம்பேத்கருக்கு உடன்பாடானது. அவர் ஜனநாயகத்தை வலியுறுத்தினவர், அதிகார பரவலை வலியுறுத்தினவர். ஐயா அழகா சொன்னாங்க, இடஒதுக்கீடு தொடர்பான விஷயத்துல சமூக ரீதியில் இடஒதுக்கீடு என்பதுதான் அவருடைய இலக்கு. அதுக்காகத்தான் அவர் வாழ்நாள் முழுவதும் போராடினார். அதுக்காகத்தான் காங்கிரஸோடைய அவர் முரணும் பட்டார். இந்து கோட்பில் கொண்டு வரும்போது என்ன நடந்துச்சு? அதை எதிர்த்து கூட்டம் நடத்துறது யாரு? காங்கிரஸ் நடத்துச்சா? ஆர்எஸ்எஸ் நடத்துச்சா? யார் நடத்தினா? இந்தியா பூரா அம்பேத்கர் குடும்பாவை எரிச்சது யாரு? காங்கிரஸ் எரிச்சுதா? ஆர்எஸ்எஸ் எரிச்சுதா? இந்து மகாசபை எரிச்சாங்களா? யார் எரிச்சா? அப்போ இவங்க இன்னைக்கு யார் பிஜேபியுடைய மூதாதையர்களோ அன்னைக்கு பிஜேபி இல்லை. பிஜேபி இல்லாத இடத்துல யார் இருந்தா? காங்கிரஸுக்குள்ளேயும் பிஜேபிக்காரங்க கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. இப்போ அதை களை எடுக்கிறது தான் ராகுல் காந்திக்கு பெரிய வேலையா இருக்கு. அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் அன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு நேருக்கு நெருக்கடி கொடுத்து அந்த சட்டம் வரக்கூடாத அளவுக்கு ஒரு நிலை ஏற்படுத்தினது யாரு? லாபி பண்ணது யாரு? அப்போ அந்த சட்டம் வந்திருந்தா அதிகார பரவல் கிடைச்சிருக்கும், சொத்துல சமபங்கு உரிமை கிடைச்சிருக்கும். இதையெல்லாம் வலியுறுத்தினவர் தானே அம்பேத்கர்.
அதை எதிர்த்து களமாடியவர்கள் இவர்கள். நீங்க எப்படி சொல்றீங்க? இந்துத்துவ அம்பேத்கர்னு சொல்லி அவங்க நிறைய கருத்தாக்கங்களை கடந்த 4-5 ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கிறாங்க. 370 நீக்கமாகட்டும், சமஸ்கிருதத்தை தேசிய மொழியை அறிவிக்கணும், இந்தியை தேசிய அலுவல் மொழியை அறிவிக்கணும்னு சொன்னது உட்பட இப்போ தலித்துகளுக்கான உரிமைகள் கிடைப்பதற்கு இந்தியா ஒன்றுபட்ட நாடாக இருக்க வேண்டும், உறுதியாக நாடாக இருக்க வேண்டும் அப்படின்னு பல கருத்துக்களை இந்துத்துவத்தோடு இணைந்து அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு இந்துத்துவ அம்பேத்கர்னு கடந்த 5 ஆண்டுகளா பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் பார்ப்பீங்க. அதெல்லாம் உடன்பாடு இல்லை. அதுதான் அம்பேத்கருடைய கோட்ல இருந்து முன்னையும் பின்னையும் வெட்டிட்டு நடுவில் ஒன்றை உருவுனா அது அம்பேத்கர்ட்ட மட்டும் இல்லை, என்கிட்ட இருந்து கூட அப்படி உருவிடலாம். நீங்க இப்போ நான் பேசுனதுல இருந்து நடுவில் ஒரு வார்த்தையை முன்னும் பின்னும் இல்லாமல் எடுத்தீங்கன்னு வைங்க, நான் பிஜேபிக்கு ஆதரவாக பேசுன மாதிரி ஆயிடும். இங்கே அந்த மாதிரி நம்ம கருத்துருவாக்க செய்ய முடியும். அந்த மாதிரியான வேலைகளைத்தான் திரிபுவாதத்தைன்னு அவர்கள் தொடர்ந்து செய்கிறாங்க. அம்பேத்கர், நான் தான் சொன்னேன், அவர் வந்து அதிகார பரவலை தான் அவருடைய இலக்கா வச்சிருந்தார். எளிய மக்களுக்கு அதிகாரம் போய் சேர்தான் அவருடைய அல்டிமேட் கோல். அதுதான் அவர் வந்து முன்னிறுத்தினார். இவங்க என்ன எளிய மக்கள் அதிகாரப்படுத்தியிருக்காங்க? ஒரு திரௌபதி முர்முவை கொண்டு வச்சுட்டா வந்து பழங்குடியின மக்களுக்கு விடுதலை கிடைச்சிடும். காங்கிரஸ் அதை கூட செய்யல. அடையாள அரசியல் அது எதுக்கு? அது யார் செய்யணும்? மக்களுக்கு. அது இப்ப ராகுல் காந்தி பேசுறது சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி பேசுறாரு. அதுதான் உண்மையான அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அரசியல். அதை அன்னைக்கு காங்கிரஸ் பேசுறாங்க. மோடி ஏத்துக்கிறாரா? சிறுபான்மையின மக்களுக்கான அதிகாரங்கள் குறித்து காங்கிரஸ் பேசுறாங்க. மோடி என்ன செய்யறாரு? வக்பு சட்டத்தை பறிக்கிறாரு. ஏற்கனவே முத்தலாக் சட்டத்தை பறிச்சிட்டாரு. ஒவ்வொன்றா இப்போ வழிபாட்டு உரிமை, வாழ்வுரிமை, ஒவ்வொன்றா உணவு உரிமை உட்பட எல்லாத்தையும் பறிக்கிறாங்க. போய் வந்து தகராறு பண்றாங்க. ஒரு மாணவி ஹிஜாப் போட்டு போனா அங்க போய் கும்பலா கத்துறாங்க. இதெல்லாம் காங்கிரஸ்காரங்க எங்கேயாவது பண்ணியிருக்காங்களா? இந்த மாதிரி வேலையை ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்டா இழுத்து போட்டு எங்கேயாவது காங்கிரஸ்காரங்க அடிச்சாங்களா மக்களை? யார் இதெல்லாம் செய்யறா? அம்பேத்கர் கருத்துக்களை உள்வாங்கி யாராவது இதை செய்யறாங்களா? யார் கருத்துக்களை உள்வாங்கி? சாவர்கர் கருத்துக்களை உள்வாங்கியவர்கள், ஹெட்கேவார் கருத்துக்களை உள்வாங்கியவர்கள் தானே, மோடியின் தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப யார் இன்னைக்கு அம்பேத்கருக்கு எதிராக இருக்கா? அம்பேத்கருக்கு எதிராக இருப்பது காங்கிரஸ் அல்ல. அம்பேத்கருக்கு எதிராக இருப்பது இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் அல்ல. அம்பேத்கருக்கு எதிராக இருப்பது திராவிட இயக்கம் அல்ல. அம்பேத்கருக்கு எதிராக இருப்பது ஆர்எஸ்எஸ் மூவ்மெண்ட் தான், பிஜேபி தான். இந்த சங் பரிவார் கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு கல்விக்கூடங்கள்ல போய் கல்வி நிறுவனங்களை கைப்பற்றி வச்சுக்கிட்டு என்ன வேலை பண்றாங்க? அம்பேத்கரியத்தை பரப்புறாங்க. அவங்க அம்பேத்கரியத்தை பரப்புறாங்க இருந்தா சமூக நீதியை பற்றி அவங்க பேசணும். ஆனா அவங்க வந்து மனு தர்மத்தை பத்தி பேசுறாங்க. கல்விக்கூடங்கள்ல வந்து ஜோதிடத்தை பாடமாக்கணுங்கிறாங்க. அம்பேத்கர் ஏத்துக்குவாரா? இத பிற்போக்குவாத கருத்துக்களை வந்து புகுத்துறாங்க கல்வியில. அம்பேத்கர் ஏத்துப்பாரா? அப்ப அம்பேத்கருக்கு நேர் முரணான திசையை நோக்கி இந்த அரசு பயணிக்குது. 370 நீக்கத்துல அந்த மாநில அரசினுடைய கருத்தை கேட்டு முடிவெடுக்கணும்னு தானே இருக்குது. சட்டம் அதுதானே. கேட்டு நீங்க முடிவெடுத்தீங்களா? அந்த சட்டமன்றத்தை கலைச்சிட்டு நீங்க ஒரு முடிவெடுக்கிறீங்க. இது வந்து அம்பேத்கர் வழியா? மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற வரி வசூல் பண்ற உரிமை, சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற உரிமை, எல்லா உரிமை இன்னைக்கு ஒவ்வொன்றா பயிற்சியா இல்லையா கையை விட்டு நம்மள்ட்ட இருந்து? இதுதான் அம்பேத்கர் வழியா? அம்பேத்கர் இப்படிலாம் பறிக்க சொன்னாரா? அதிகாரங்களை கொண்டு டெல்லியில குவிங்கன்னு சொன்னா இப்படி மாநிலங்கள்ட்ட இருந்து பறிச்சு கொண்டு போய் குவிக்க சொன்னாரா? அப்ப அவர் சொன்னது என்ன, நீங்க செய்யறது என்ன? முழுக்க 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 இது வேற திசை. இது நேர் எதிர் திசை. இங்கே உள்ள மக்களை மதத்தின் அடிப்படையில் பிரிச்சு பார்க்க சொன்னாரா? முஸ்லீம் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல சொன்னாரா? ஒரு சமூகத்தின் ஓட்டை தேவையில்லைன்னு எந்த அரசியல்வாதியாவது சொல்லுவாங்களா? பிஜேபி காரங்க சொல்றாங்களா? எப்படி போய் காந்தியை வந்து கொல்ல சொன்னார் அம்பேத்கர்? கோட்சே தானே கொண்ட. அம்பேத்கரியவாதி யாரும் போய் காந்தியை கொல்லலையா? இத்தனைக்கும் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் நேர் முரண். அவ்வளவு வாத பிரதிவாதங்கள் நடந்திருக்குது. ஜனநாயக வழியில் அந்த முரண்பாடு இருந்துச்சு. அது வந்து ஒரு ஆளை போட்டு தள்ளுற அளவுக்கான முரண்பாடா மாறல. ஒரு அம்பேத்கரிஸ்ட் கூட கையில கத்தி தூக்கிட்டு போய் காந்திக்கு முன்னாடி நிக்கல. ஆனால் எத்தனை முறை அவர் மேல வந்து கொலை முயற்சி நடந்துச்சு. அந்த முயற்சியெல்லாம் ஏதோ உணர்ச்சி வசத்துல கோச்சை செஞ்சுட்டாப்லையா? பல முறை அந்த முயற்சி தோற்கடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது நடந்துச்சு கடைசியில். அப்போ பல முறை நடந்ததுன்னா திட்டமிட்ட சதி. அப்ப திட்டமிட்ட சதியை செய்தவர் அம்பேத்கரிஸ்ட் கிடையாது, மார்க்சிஸ்ட் கிடையாது, திராவிட பெரியாரிஸ்ட் கிடையாது. காந்தியோட பெரியார் தான் முரண்பட்டாரு. ஆனா ஒரு பெரியாரிஸ்ட் கூட போய் கத்தியை தூக்கிட்டு போகல, துப்பாக்கி தூக்கிட்டு போகல காந்தியை கொல்றதுக்கு. அப்போ அம்பேத்கர் வழியை பின்பற்றினால் இவங்க செய்ய மாட்டாங்க. அம்பேத்கருக்கு நேர் எதிரான வழியில பயணித்தினால்தான் காந்தியவே போட்டு தந்தாங்க. முழுக்க 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 அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் இவர்கள். அது உள்ளத்துல ஆழமா கிடக்குது. அது இன்னைக்கு வெளியே வந்துருச்சு அமித்ஷா வாயால. அது என்ன அம்பேத்கர் 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 பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு நீங்க கடவுள் பெயரை சொன்னா உங்களுக்கு புண்ணியமாவது கிடைக்கும் அப்படின்னா அப்ப அம்பேத்கர் பெயரை சொல்லுவதை கொச்சைப்படுத்துகிறார். அவர் ஆழ்மனதுக்குள்ள அம்பேத்கர் குறித்து வேரூன்றி இருக்கிற வெறுப்பை இன்னைக்கு வார்த்தையால வெளிப்படுத்தி விட்டார். மாட்டிக்கிட்டாங்க. சரி.